அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்திக்காக. இதில் உப்பு, ஆயில், தண்ணி சேர்த்து நல்லா குழச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குழச்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தனியாக வச்சுக்கலாம். இங்கே முட்டை வேக வச்சுட்டு டீயும் போட்டுட்டேன். ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதோட நல்லா மூடி போட்டு அதை வேக வச்சுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. அதை கீரல் போட்டு வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது, அதோட 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போனோடனே 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வெந்தோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே தண்ணியும் சேர்த்து இதோட உப்பும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்து கருவேப்பிலையும் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. அதோட ஸ்நாக்ஸுக்கு நட்ஸ் தான் கொடுத்துட்ருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட